ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். ஒரு நிமிஷம் தியானிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து தியானித்து நமக்கு ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனங்கள். ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிறார். பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் இருந்து நம்மளோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி கூட வசனம். ஹல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனைகள் பிரயாசங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பும் கொடூரமானவர்களுடைய, கொடூரமாய் பிஹேவ் பண்றவங்களுடைய, கொடூரமாய் உன்னோடு பேசுறவங்களுடைய, கொடூரமாய் உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிசினஸுக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய் கொடூரமான அநேக மானுத வல்லமகள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், கொடூரமானவரின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற குடும்பத்தினுடைய ஏழ்கைக்கு நேரே திரும்பும் போது, உன் பிசினஸினுடைய ஏழ்கைக்கு நேரே திரும்பும் போது, உன் பிள்ளைகளுடைய ஏழ்கைக்கு நேரே திரும்பும் போது, ஹல்லேலூயா, பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், பெருவெள்ளத்தை போல உனக்கு விரோதமாய் எழும்பும் போது, ஏழைக்கு பலனும் ஏழையாய உனக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கம் பெற்றுக் கொண்ட பிள்ளை, நீ ஏழை. ஹல்லேலூயா. ஏழை கூப்பிடும் போது கர்த்தர் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டு முழுகள் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை அன்றிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கொடூரமானவருடைய சீரல் உன் மதிலுக்கு நேரே ஹல்லேலூயா ஊக்கமாய் அடிக்கும் போது, நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நெருக்கப்பட்டு கொண்டு வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையே, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உன்னோட வாழ்க்கையில் திடனாய் தேவன் உனக்கு மாறப் போகிறார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உனக்கு தேவன் திடனாய் மாறப் போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் கொடூரமான மனுஷருடைய, கொடூரமான பிசாசின் கிரியைகளுடைய போராட்டங்கள் உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய் அடிக்கும் போது, ஏழைக்கு பலனாய் கர்த்தர், ஏழையை உனக்காக எனக்காக பலனாய் கர்த்தர் இறங்கப் போகிறார். ஹல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் ராமானாக பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய். ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் அடைக்கலமாய் மாறும். இவ்வளவு பிரச்சனைகள், கொடூரமானவர்களுடைய சீரல் உனக்கு நேரே, உன் மதிலுக்கு நேரே ஊக்கமாய் அடிக்கும் போது, ஏழைக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். ஏழைக்கு உமக்காக ஏழைக்கு கர்த்தர் இரக்கம் செய்து ஏழை ஆசீர்வதிக்க போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு பகல் வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், கொடூரமானவருடைய சீரல் உனக்கு நேராய், உன் பிள்ளைக்கு நேராய், உன் ஊழியத்துக்கு நேராய், உன் பிசினஸுக்கு நேராய் ஹல்லேலூயா ஊக்கமாய் அடித்துக் கொண்டிருக்கும் போது, ஏழைக்கு பலனாய தெய்வம் இன்றைக்கு பகல் வேளையில் சொல்லுகிறார், உங்களுக்காக இறங்க போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்க போகிறார். அடுத்த வருஷம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய், வெயிலில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிழல் நமக்கு கிடைக்கும் போது, அந்த நிழலில் நமக்கு ஒரு அடைக்கலமாயிருப்பார். அந்த நிழல் நமக்கு தெய்வம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் உனக்கு நேரே அடிக்கும் போ, தேவன் உனக்கு நிழலாய், தேவன் உனக்கு அடைக்கலமாய், இயேசு உனக்கு பாதுகாப்பாய், இயேசு உன் பிள்ளைக்கு பாதுகாப்பாய், இயேசு உன் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாய் இன்றைக்கு பகல் வேளையில் இறங்க போகிறார். எத்தனை கொடூரமானவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பியாலும், எத்தனை பிசாசின் கிரியைகள் உனக்கு விரோதமாய் எழும்பியாலும், கர்த்தர் சொல்லுகிறார், ஏழை உண்மையிலே கர்த்தர் இரக்கமாய் இறங்க போகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். விசுவசிக்கிறியா நீங்கள்? கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறார். கர்த்தர் நிமிஷம் நமக்கு ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் பணித்து கொடுக்காம். கொடூரமானவருடைய சீற்றல் ஹல்லேலூயா மதிலுக்கு நேரே ஊக்கமாய் அடிக்கும் போது, ஏழைக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். உமக்கு கர்த்தர் விடுதலை தர போகிறார். உன் பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை தர போகிறார். உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்ப போகிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே. கர்த்தர் உனக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார்.
இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் அல்லேலூயா உனக்கு ஒரு அடைக்கலமாயிருக்கிறார். தேவன் உனக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். தேவன் உன் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். உன் ஊழியத்துக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலைக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். நீ வண்டி ஓட்டும் போல், வாகனங்கள் ஓட்டி போகும்போது அந்த இடத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு பாதுகாப்பாயிருக்கிறார். வலில் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற அநேக நபர்கள் வேதனைப்பட்டு பிரயாசப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைக்கு கர்த்தர் அடைக்கலமாயிரங்கும். நீ அந்த படுக்கையிலிருந்து எழும்பும். அந்த வேதனை உன்னை விட்டு விலகும். அந்த பிரச்சனைகள் உன்னை விட்டு மாறும். இன்றைக்கு பகல் வேளை நீ விசுவசிக்கிறியா? ஒரு நிமிஷ கண்ணுகளை மூடுங்கள். நமக்கு ஜெபிക്കാം. ஆண்டவரின் நல்ல சமயத்துக்காக இந்த குடும்பங்களை விட கரத்தில் தருகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களில் இறங்கி அசைவாடட்டும். ஏழைக்கு அடைக்கலமாயிருக்கிற தேவன், ஏழைக்கு நிழலாய் மாறுகிற தேவன், கொடூரமானவர்களுடைய சீட்டல் ஏழைக்கு விரோதமாய் அடிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற அடைக்கலத்துக்காக, கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களை நாங்கள் செபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். சமாதானம், சந்தோஷம் குடும்பங்கள் இன்றைக்கு பகல் வேளை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Hallelujah.